தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது 6 நாள் பயணமாக உதகை சென்றிருக்கிறார். உதகை சென்றிருக்கும் அவர் அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவில் தொடர்ச்சியாக பங்கேற்று வருகிறார். அது மட்டுமல்ல, உதகையில் 127வது மலர் கண்காட்சி அதை துவங்கி வைக்கிறார். அது தொடர்ச்சியாக தற்போது முதன்மை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அங்கு தமிழ்நாடு வனத்துறையின் சார்பில் வளர்க்கப்படக்கூடிய யானைகளை பார்வையிட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக 44 யாகை மாணவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கும் புதிய வீடுகளை முதலமைச்சர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு பழங்குடியினர் மக்கள் வாழும் அந்த இடங்களுக்கு ஏற்கனவே கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிய நிலையில் அதற்கான பணிகளையும் தொடர்ச்சியாக பார்வையிட இருக்கிறார். தற்போது வனத்துறையின் சார்பில் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய யானைகளை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். மேலும் அங்கு யானை பாகற்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு வீடுகள் 44 வீடுகள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் கட்டித்தரப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் அதற்கான வீடுகளை வழங்கும் பணிகளும் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு வளர்க்கப்படும் யானைகளுக்கும் முதலமைச்சர்கள் உணவை அளித்து மகிழ்ச்சி தெரிவித்து வருகிறார். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையும் சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். தொடர்ச்சியாக 6 நாள் பயணமாக உதவி சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டப்பணிகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார்.